1920ல் மாட்டு வண்டி கட்டிட்டு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் முதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்து வந்து கோயம்புத்தூரில் ஓடுது. ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 30களில் 40களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த மேப்பு கூட இருக்குது. 95 ரூட்டில் 250 பஸ்ஸு போகுதுங்க. சின்ன சின்ன வில்லேஜுக்கெல்லாம் போய் நின்றுட்டு போகும். கோயம்புத்தூர்லேருந்து பல்லடம் போகிறக்குள்ளார 8 இடத்துல நிற்குதுன்னா 8 இடத்துல இருக்கவனுக்கு தினத்தந்தி பேப்பர் கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், பால் கிடைக்கும். என்ஜின் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சு அவருடைய டைமிங் உலக அறிஞ்சதுங்க. 8னா 8 தான். 8 ஒன்றெல்லாம் கிடையாது. அந்த 60 செகண்டில் வந்து 5 செகண்ட் கூட லேட் ஆகுது. அதுக்கப்புறம் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டார். இன்றைக்கி செக்கிங் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தருப்பாங்க. 1930ல் செக்கிங் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க கோயம்புத்தூரில். டிக்கெட்டிங் மிஷின் வந்து ரொம்ப நாளாக கிழிச்சு கொடுத்துட்டே இருந்து இப்போ மறுபடியும் நம்ம டிக்கெட்டிங் மிஷின் கொண்டு வந்திருக்கோம். 1930ல் டிக்கெட்டிங் மிஷின் இங்கே இருந்துச்சு. லான்ச் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு முன்னாடி வெயிட்டிங் ரூம் கோயம்புத்தூரில் இருந்துச்சு. குடி தண்ணீர் வசதி இப்படி இத்தனையும் வச்சுருந்தார் அவர்.